Hello students, welcome to our channel Karthik Max and Chemtrix. Now in this video we learn about 12th standard chemistry unit 6 solid state book back question number 21. Kf crystallized in FCC structures like sodium chloride. Calculate the distance between K plus and F minus ion in Kf. Given density of Kf is 2.48 gram centimeter power minus 3. பொட்டாசியம் fluoride ஆனது சோடியம் குளோரைடை போன்று FCC அமைப்பில் படிகமாகிறது. பொட்டாசியம் fluorideன் அடர்த்தி 2.48 கிராம் சென்டிமீட்டர் பவர் மைனஸ் 3 எனில் KF இல் உள்ள K plus மற்றும் F minus அயனிகளுக்கு இடையேயான தொலைவினை கண்டறிக. இப்ப பாருங்க, KF அப்படிங்கிறது FCC ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, லைக் சோடியம் குளோரைட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. இப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ அயான், தட் மீன்ஸ் இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு எனக்கு எட்ஜ் லென்த் தேவை. பட் ஆனா இங்க எட்ஜ் லென்த் கொடுக்கல, டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. டென்சிட்டியை வச்சு எப்படி எட்ஜ் லென்த்தை கால்குலேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டென்சிட்டி அப்படிங்கிறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஃபார்முலா என்னன்னா nm by aq by அவகாட்ரோ நம்பர். அதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. அப்ப ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலுமே எனக்கு அட்லீஸ்ட் 2 டேட்டா அது தேவை. ஏன்னா அவகாட்ரோ நம்பர் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்னென்ன முக்கியமா தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்சிட்டி தேவை, மோலார் மாஸ் தேவை. பட் ஆனா இங்க மோலார் மாஸ் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. எப்படி கால்குலேட் பண்றது? தனித்தனியா ஆட்டத்தோட மோலார் மாஸ் தெரிஞ்சதுன்னா நீங்க மோலார் மாஸ் ஆஃப் த மாலிகுல் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம KF ஓட மோலார் மாஸை கால்குலேட் பண்ணிப்போம். என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 2.48 கிராம் சென்டிமீட்டர் பவர் மைனஸ் 3. டென்சிட்டிக்கான ஃபார்முலா என்ன? ரோ ஈக்குவல் டு nm divided by aq into Avogadro number. எனக்கு இன்டர்யானிக் டிஸ்டன்ஸ் தேவை அப்படின்னா எது கண்டிப்பா தேவைன்னா A அப்படிங்கிறது தேவை. இன்டர்யானிக் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா a/2. ஓகேவா? a/2 அப்படிங்கிறது இன்டர்யானிக் டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா. எட்ஜ் லென்த்தை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கணும். பாருங்க, a cube equal to n capital M divided by rho, இங்க கீழே வந்துரும், rho into NA. n அப்படின்னு பாக்குறப்ப FCCல in FCC phase centered cubicல number of atom எவ்வளோ? n is equal to 4 அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி டென்சிட்டி கொடுத்துட்டாங்க 2.48 சென்டிமீட்டர் பவர் மைனஸ் 3. அவகாட்ரோ நம்பர் நமக்கு தெரியும், Na equal to 6.023 into 10 to the power 23. மோலார் மாஸ் நமக்கு தெரியணும். எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பாருங்க. KF இல்லையா? இதுல பொட்டாசியத்தோட மோலார் மாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 39.09. ஸோ 5க்கு மேல இருந்தா இங்க ஒன்னு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணாலுமே இங்க ஹோல் நம்பரா கொண்டு வர முடியாது. அதனால நான் இதை நெக்லெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால 39 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஃப்ளூரின் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட அட்டாமிக் மாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளோ? 18.99. இங்க 5க்கு மேல இருக்கிறதுனால இந்த ஹோல் நம்பரா மாத்திக்கிறேன். இந்த 9 இங்க ஆட் பண்ணிட்டு 19 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 அட்டாமிக் மாஸையும் ஆட் பண்றேன். ஆட் பண்றப்ப எனக்கு மோலார் மாஸ் கிடைச்சிரும். பாருங்க 50. அப்ப KF ஓட மோலார் மாஸ் 58. ஓகேவா? சோ இப்படிதான் 58ன்னு அவங்க கால்குலேட் பண்ணிருக்காங்க. இப்ப KF மோலார் மாஸ் எவ்வளோ? கிராம் 58 கிராம் மோல் இன்வர்ஸ். இப்ப நமக்கு மோலார் மாஸ் தெரியும், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தெரியும், ரோ தெரியும், அவகாட்ரோ நம்பர் தெரியும். இப்ப ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி a cube ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு அதுல இருந்து a வை கால்குலேட் பண்ணிக்கலாம். என்னோட வேல்யூ 4. மோலார் மாஸ் என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம்? 58. ரோ என்ன? 2.48 into Avogadro number
6.023 into 10 to the power 23. இப்போ பாருங்க இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிப்போம். 4 8s are 32, balance 3. 4 5s are 20, 20 plus 3 23. Divided இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 10 to the power 23 அப்படியே வச்சுங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 2.48 6.023 மல்டிப்ளை பண்ணுங்க. 8 3s are 24, balance 2. 8 2s are 16 plus 2 18, balance 1 148. 4 3s are 12, balance 1. 4 2s are 8, 8 plus 1 9, 4 0 0, 6 4s are 24. 2 3s are 6, 2 2s are 4, 0 and 12. 4 10 1 17 1 13 1 9 4 1. எத்தனை டிஜிட் பாருங்க? 5 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 4 5. ஸோ 5க்கு மேல இருந்தா இங்க 1 ஆட் பண்ணலாம். 3 தானே, அதனால இந்த வேல்யூ நெக்லெக்ட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்றப்ப ஹோல் நம்பரா இருந்தா என்னால டிவைட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால இதை நான் ஹோல் நம்பரா பண்ணிக்கிறேன் 15. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண இடத்துல போட போறேன். இப்போ நாம 232வை 15ஆல டிவைட் பண்ண போறோம். 1 15s are 15, balance 8 2. 5 15s are 75, balance 7. இப்போ பாயிண்ட் வச்சுட்டு பாருங்க. 4 15s are 60, balance 10. ஏன்னா 6 15s are balance 10. இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ நான் என்ன செய்கிறேன், 2 டிஜிட் எடுத்துக்கலாம். 5 5க்கு மேலே இருக்கிறதா இதை ஆட் பண்ணிட்டு 15.5ன்னு எடுத்துக்கிறேன். பாருங்க 15.5 இன்ட்டு 10 to the power 23 மேலே போனுச்சுன்னா 10 to the power -23ன்னு மாறிடும். இப்போ a cube வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுலேருந்து நம்ம ஏவை கால்குலேட் பண்ணணும். பாருங்க a cube equal to 15.5 into 10 to the power -23. இப்போ கியூப் ரூட் எடுக்கிறப்ப டெசிமல்ல இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நான் வந்து ஹோல் நம்பரா மாத்திக்கிறேன். ஹோல் நம்பரா மாத்துறப்ப இந்த பாயிண்ட்டை நான் வெளியில எடுக்கணும். பாயிண்ட்டை வெளியில எடுக்கிறதுக்கு நான் இதை ஒரு பாயிண்ட் தள்ளி இருக்கிறதுனால 10 to the power -1ன்னு மாத்திக்கிறேன். 155 into 10 to the power -1 into 10 to the power -23. பேஸ் ஈக்குவலா இருந்தா மேல உள்ள பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப 155 into 10 to the power -24. இது a cube. இதை நான் a கால்குலேட் பண்றதுக்கு cube root of 155 into 10 to the power -24. cube root அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வேல்யூக்கு ஒரு வேல்யூ வெளில எடுப்போம் இல்லையா? 3 ஈக்குவலா இருக்கும். அதுக்கு ஒரு வேல்யூவை வெளில எடுப்போம். எப்படி ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்து 2 into 2னா 2 வெளில எடுக்கிறோமோ அதே மாதிரி இங்க எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 10 to the power வெளியில எடுத்துப்போம். அப்புறம் 155க்கும் எடுப்போம். ஸோ இப்போ -24 3 ஈக்குவலா எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா -8ன்னு பிரிக்கலாம். எப்படி பாருங்க, கியூப் ரூட் 155 into 10 to the power -8 into 10 to the power minus into 10 to the power -8. இந்த 8 ஆட் பண்ணுங்க 24 வந்துடும். அப்ப 3 10 to the power -8க்கு ஒரு 10 to the power -8 நான் வெளியில எடுத்துக்கலாம். இந்த 3 வந்து கியூப் ரூட்டை டினோட் பண்ணுது. அதாவது இந்த கியூப் இங்க இருந்துச்சுன்னா பை கியூப் ரூட் அப்படிங்கிறதான 3 இது. ஓகே, இப்ப பாருங்க இந்த ரூட் எடுக்கிறப்ப இந்த 10 to the power -8 வெளில வந்துடும் இல்லையா? அப்ப கியூப் ரூட் ஆஃப் 155 into 10 to the power -8. இப்ப 155க்கு கியூப் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 5.37 வரும். இது எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 155 பவர் 1/3 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வரும் 5.37 அப்படிங்கிறது வரும்.
ஏன் அப்படின்னா கியூப் ரூட்டை பவர்ல போடுறப்போ 1/3ன்னு மாறும் இன்ட்டு 10 to the power -8. இப்போ இதுதான் என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ. இப்போ நம்ம இதுக்கு எதில் என்ன யூனிட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர்ல இருக்கு. இதை மீட்டரா மாத்தணும் அப்படின்னா by 100 போடுவோம், அப்படிதானே? ஸோ இப்போ by 100 போடுறப்ப 10 to the power -8 வந்து by 100 அப்படின்னு போட்டீங்கன்னா என்ன வேல்யூ வரும்னா 10 to the power -10 மீட்டர்னு வரும். ஆல்ரெடி இங்க வேற பாயிண்ட்ல 2 இது இருக்கு. இதை ஹோல் நம்பரா மாத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 to the power -2 வரும். ஸோ இப்போ பாருங்க 537 into 10 to the power -2 into 10 to the power -10 மீட்டர். இப்போ இதையும் ஆட் பண்ணுங்க. 537 into 10 to the power -12 மீட்டர். -12 மீட்டரை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 537 10 to the power -12 equal to 1 picometer. ஸோ அப்போ பிகோமீட்டர்னு சொல்லலாம். ஏ வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ ஏவோட வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் 537 பிகோமீட்டர். இதை இன்டர்யானிக் டிஸ்டன்ஸ் அல்லது டிஸ்டன்ஸ் பிட்வீன் கே பிளஸ் என்ன ஃபார்முலா சொன்னோம், a/2ன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ ஏவோட வேல்யூ 537/2. 2ஆல கேன்சல் பண்ணுங்க. 2 2s are 4, 6 2s are 12, balance 1, 8 2s are 16, balance 1, 5 2s are பாயிண்ட் வச்சுட்டு 5 2s are 10. ஸோ 5 5க்கு மேலே இருக்கிறதுனால நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன் 269 picometer. So distance between the K plus and the F minus ion equal to 269 picometer. Okay students, இந்த சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.